நீங்கள் மேரிடா அப்படின்னு நேற்று ஒரு கமெண்ட்டுங்க. இது வந்து வீடியோஸில் வரும்போது எனக்கு பெருசாக ஹர்ட் ஆகாது. ஏன்னா நான் என் பர்சனல் லைஃப்பை கொண்டு வந்து நான் சோஷியல் மீடியாவில் வச்சுருக்கேன். ஒரு பொது வெளியில் 4 பேர் பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக 4 கேள்வி கேட்பாங்க, முடிஞ்சால் பதில் சொல்லலாம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, பத்ததுக்கு விளக்கம் வேறு கேட்பாங்க. மூஞ்சுக்கு மூஞ்சு அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறதும் ரிப்ளை பண்ணுறதும் அவ்வளோ சங்கடமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சங்கடத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன் ஒருத்தவங்க மேரேஜ் ஆகிடுச்சுன்னா குழந்தை பற்றி கேட்குறது, எத்தனை வருஷமாக குழந்தை இல்லைன்னு கேட்குறது, ஏன் குழந்தை இல்லைன்னு என்னமோ டாக்டர் ரேஞ்சுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ரேஞ்சுக்கு பேசுவீங்க. நீங்கள் பேசும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னு தெரியல. பட் நான் அந்த பதில் கொடுக்குற இடத்துல இருந்ததுனால சொல்கிறேன். பதில் கொடுக்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நைட்டாவது அவங்க ரொம்ப கவலையில் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்க முடியலன்னா கெட்ட ஃபீலாவது கொடுக்காம இருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வியூஸாவது கிடைக்கும். எனக்கு ஒவ்வொரு தடவையும் மேரேஜை பற்றி ஆகலைன்னு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு பிடிக்கலங்க. அதனால தான் அந்த மாதிரி கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்ல, ரிப்ளை பண்ணவும் மாட்டேன். ஆனதும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ வந்து குட் ஃப்ரைடேக்கு எடுத்தது, இப்போ தான் ஷேர் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.